ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய நல்ல வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே லேண்டு பேசி ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான தார் ரோட் டச்சிலேயே நல்ல ஒரு பியூரான ரெட் சாயிலான லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. புஞ்ச லேண்டுங்க. ஸோ அதுவும் இந்த லேண்டோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 4-வே பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 100-150 மீட்டர்லேயே இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஒரு நல்ல சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க. நிறைய பேர் ரோட் டச்லேயே வேணும், பைபாஸ்லாம் நியர்பைலே இருக்கணும், நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணணும், ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணணும், ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும், பட் ஆனால் மண்ணும் நல்லா இருக்கணும், நம்ம பைபாஸ்லேருந்து பக்கத்துலேயே இருக்கணும். ஸோ எப்படி நீங்கள் கேட்டிங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, கிணறு இருக்கா, போர் இருக்கா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, நம்ம லேண்டு வந்து ஜஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து வீடு கட்டிகிட்ருக்காங்க. இந்த இடம் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சேல்ஸ் சொல்லியிருந்தேன். அப்போயே நான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 வீக்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வீடாக வந்து சூப்பராக வந்து பில்டு பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்களா, அந்த ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல டெவலப் ஆகக்கூடிய ஏரியாங்க உங்களுக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேண்டு வாங்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ஒரு வாட்டி சைட் விசிட் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். நேரடியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் லேண்டு வந்து எப்படி இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ பைபாஸ் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நேரடியாக ஒரு வாட்டி சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நான் சொன்னேன் பாருங்கள், வீடே வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேஸ்மெண்ட்லாம் போட்டு, போர்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து எழுப்பிட்டாங்க. இப்போ நம்ம இந்த கல் அடிக்கிருக்காங்க பார்த்தீங்களா, அது பக்கத்தில் தான் நம்மளோட பவுண்ட்ரி வருங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு டெவலப் ஆகுது. கண்டிப்பாக வந்து சின்ன பட்ஜெட்டில் யார் லேண்டு தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த லேண்ட் சூட் ஆகுங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்தவாசி டு திண்டிவனம் வர 4-வே பைபாஸ். அந்த 4-வே பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 150 மீட்டர்லேயே இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. டிஸ்ட்ரிக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை வரும். திருவண்ணாமலை மாவட்டம், வந்தவாசி தாலுக்கா, தெல்லார் வில்லேஜ் வருங்க. தெல்லார் டவுனு உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு பெரிய டவுனுங்க. பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நியர்பை ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூர், உத்திரமேரூர், திண்டிவனம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திண்டிவனத்துக்கு இந்த சைட்லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாங்க. 10-15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். வந்தவாசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த சைட்லேருந்து ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் இந்த சைட்லேருந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். 20 மினிட்ஸில் நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. உத்திரமேரூர் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸில் இந்த சைட்லேருந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து திருவண்ணாமலைன்னு சொன்னோன்னே ரொம்ப லாங்காக இருக்கும் போது சென்னையிலேருந்து அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. டிஸ்ட்ரிக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, மாவட்டம் மட்டும்தான் திருவண்ணாமலை வரும். பட் ஆனால் திருவண்ணாமலைக்கும் இந்த லேண்டுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் வருங்க. 1 மணி நேரம் மேலே ட்ராவல் வரும். ஸோ அதனால் சென்னைக்கும் நம்ம கொஞ்சம் நியர்பைலே தாங்க இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது உங்களுக்கு.
கம்பெனிங்க, ஃபார்ம் ஹவுஸு எல்லாமே இருக்குங்க. நீங்கள் இந்த லேண்டை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குடவுனு, இல்லை வேர் ஹவுஸு, இல்லை ஒரு மினி வந்து நீங்கள் சின்னதாக ஒரு இடம் ஷெட்டு மாதிரி போட்டு ரெண்ட்டுக்கு விடணும்னு நினச்சிங்கனாலும் அந்த தர வாடகைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், ரெண்ட்டுக்கு விடுவாங்க தர வாடகை. ஸோ அது மாதிரி நீங்கள் ரெண்ட்டுக்கும் விடலாம். இல்லை உங்கள் ஓன் பர்பஸுக்கு நீங்கள் கமர்ஷியலாக ஏதோ ஒரு பிளான்ட்டு போடணும், ஒரு சின்ன ஒரு பிளான்ட் மாதிரி போடணும், மினி பிளான்ட் மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும், எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான். இந்த ரோடோட வித்து பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோடோட வித்து வந்து 40 அடி வருங்க. நல்ல பெரிய 40 அடி ரோடு உங்களுக்கு தார் ரோடு. ஸோ டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 சென்ட் இருக்குங்க. 19 சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 சென்ட்டு வந்து பட்டா வரும். மீதி இடம் வந்து நீங்கள் அனுபவிச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மரம் பிளான் பண்ணுறது அது மாதிரி வந்து நீங்கள் அனுபவிச்சிக்கலாம். பட் ஆனால் டாக்குமெண்ட் பட்டா வைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 சென்ட்டு வருங்க. ஸோ நல்ல ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டு உங்களுக்கு. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் லோனுக்கும் போய்க்கலாம், ஏன்னா டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குது. ஸோ ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. தார் ரோட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். லைனும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லைனும் பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ இவர் வீடு கட்டுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் லைனும் வந்து கொண்டுன்னு வந்தாச்சு. அதனால் எந்த ஒரு செலவும் இல்லை உங்களுக்கு. அதேபடியே இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி பக்கத்தில் ஏதாவது ஃபென்சிங்கு, காம்பவுண்ட் வால் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் இந்த லேண்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இல்லை. சர்வீஸ் லைன் இருக்குது, ஃபென்சிங், காம்பவுண்ட் வால் வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு கேட் மட்டும் போட்டு பின்னாடி ஃபென்சிங் போட்டிங்கனாலே போதும். நல்ல லேண்டு சூப்பராக ஆகிடுங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஃபுல்லாக மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு அளந்து கல் போட்டு வச்சுருக்கோங்க. எல்லாமே கரெக்டாக பக்காவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி அளந்து கல் போட்டு இருக்குது. ஸோ நீங்கள் லேண்டு வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டி உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர்கிட்ட தாங்க இருக்குது. ஸோ ஒரு நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டி. பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே பஸ் போர் ரூட் இருக்குங்க உங்களுக்கு. எனி டைம் பஸ் போர் ரூட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட் உங்களுக்கு. NH GST 100 அடி பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தாங்க வரும். 18 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு GST NH 100 அடி பைபாஸ் இருக்குங்க. நான் அந்த கல் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கல். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 4 பவுண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அளந்து ஃபுல்லாக கல் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எனி டைம் வந்து உங்களுக்கு ஆட்கள் நடமாடக்கூடிய ஏரியாங்க. எனி டைம் பைக்கில் போவாங்க. ஸோ டிராக்டரு, பைக்கு, ஆட்டோ எனி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்கள் இருக்கக்கூடிய ஏரியா. அதனால் எந்த ஒரு பயமும் இருக்காது. நீங்கள் இந்த லேண்டில் வந்து வீடு கட்டிட்டு கூட தாராளமாக ஸ்டே பண்ணலாங்க. நைட் டைமில் பர்மனெண்ட்டாக கூட நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணலாம். அதனால தான் பக்கத்தில் அவர் வீடு கட்டி இங்கேயே வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ண போகிறாங்க. கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ண போகிறாங்க. வீடு கட்டிட்டு இருக்க போகிறாங்க, கமர்ஷியலாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பாருங்கள், நேரடியாக வந்து. சூப்பரான மண்ணுங்க, சூப்பரான ரெட் சாயிலான மண். இந்த லேண்டில் நீங்கள் எது போட்டாலும் வருங்க உங்களுக்கு. வேர்க்கல்ல இல்லை நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி மரம் வச்சு விட்டு ஒரு ஃபென்சிங் போட்டு மரம் வச்சு விட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லேண்டு பார்க்குறீங்கன்னா இந்த லேண்ட் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ஒரு பாக்ஸ் நல்ல ஸ்கொயரான லேண்டு உங்களுக்கு. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு, சிங்கிள் ஓனருங்க. ஸோ இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ரோட் ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடி வருங்க உங்களுக்கு. ஸோ நான் ஜூம் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, அங்கே தான் உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, கம்பெனி, ரெசிடென்ஷியல் லேண்ட் இருக்குது, லே அவுட் போட்டிருக்காங்க. இந்த லேண்டுக்கு நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் ஒரு 50-100 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா லே அவுட் போட்டிருக்காங்க. அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சொல்கிறாங்க. நம்ம இப்போ எப்படி இந்த லேண்டை வந்து சேல் பண்ணுறோமோ அவங்களும் அதே மாதிரியே தான் டிடிசிபி அப்ரூவ்டு, இதே ரோட் டச்சு தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து 1000 ருபீஸ் சொல்கிறாங்க, 1000 ரூபாய் சொல்கிறாங்க. நீங்கள் நம்பலைன்னா நேரடியாக சைட் விசிட் வரப்போ நான் கூட்டிகிட்டு போய்ட்டு கூட அந்த லேண்டை காமிக்கிறேன். நீங்களே கூட அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். அவங்க சொல்லக்கூடிய 1000 ரூபாயில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1/3 கூட சொல்லலைங்க. அர்ஜென்ட் சேல் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக சேல்ஸ் பண்ணுறதுனால, அவசர விற்பனைனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ரைஸாகவே வந்து
10,60,000 ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. பாருங்கள், யாருக்கு ஓகேனா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. டவுனு பஜாருக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தாங்க வரும். நான் காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த வீடியோக்கு முன்னாடியே, அந்த டவுனு பஜாருங்க. அது உங்களுக்கு தெல்லார்னு சொல்லுவாங்க. வந்தவாசி டு திண்டிவனம் வர 4-வே ரூட்டு தெல்லார்னு சொல்லுவாங்க. அந்த டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டவுனில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், பிடி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, தாலுக்கா ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான பெரிய டவுன். உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பஜார் தாங்க. பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, பிஹெச்டி வரைக்கும் இருக்குதுங்க. எம்ஃபில்டு பிஹெச்டி வரைக்கும் இருக்குது. 3 காலேஜ் இருக்குது, பாலிடெக்னிக் எல்லாமே இருக்குதுங்க. போலீஸ் ஸ்டேஷனு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எனி டைம் வந்து ஆட்கள் நடமாடக்கூடிய ஏரியாங்க. அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை. நீங்கள் வீடு கட்டிட்டு கூட தனியாகவும் ஸ்டே பண்ணலாம். ஸோ இந்த லேண்டை பாருங்கள், கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன அமௌண்ட்டில் லேண்டு சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த லேண்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட்டே வந்து நம்ம பைபாஸ்லேருந்து 100-150 மீட்டர்லேயே வந்துடும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குது. கவர்மெண்ட் டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குது. நல்ல ரெட் சாயிலான மண் உங்களுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது. பக்கத்துலேயே ஒருத்தர் வீடு கட்டிட்டு நல்லா வந்து ஃபுல்லாக இங்கே செட்டில் ஆக போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக இந்த லேண்டை நீங்கள் வாங்கலாங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, ஏன்னா கவர்மெண்ட் டிடிசிபி அப்ரூவ்னாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்கோங்க. ஸோ சூப்பரான லேண்டு. பக்கத்துலேயே உங்களுக்கு எல்லாம் கம்பெனி, ஃபார்ம் ஹவுஸு, ரெசிடென்ஷியல் லேண்டு எல்லாமே இருக்குதுங்க. பாருங்கள், ஓகேனா கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னோட நம்பருக்கு இப்போ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காமிக்கிறேங்க. ஸோ நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணிங்களோ கண்டிப்பாக நான் வந்து கால் பேக் பண்ணி பேசிட்டேன். ஒருத்தர் 2 பேருக்கு யாருக்குனாவது வந்து நான் பேசலை, ரீப்ளை பண்ணலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி வந்து ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் இல்லை கொஞ்சம் வெளியே போயிருந்திருப்பேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் வந்து டெலீட் ஆகிட்ருக்கும். அதனால தான் கால் பேக் பண்ணி பேச முடியாமல் இருந்திருக்கும். கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்து ரீப்ளை பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறேங்க. வாட்ஸ்அப்பில் மட்டும் எனக்கு ஒரு மெசேஜ் வந்து அமுச்சு விடுங்க, சென்ட் பண்ணி விடுங்க. சூப்பரான மண்ணுங்க. நல்ல பெரிய தார் ரோட் டச் இருக்குது உங்களுக்கு. பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாமே வீடுங்க, பஜார் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான லேண்டு. அதுவும் நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு சர்வீஸ்லாம் வந்துருச்சு. இபி லைன் சர்வீஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு செலவும் இல்லைங்க. பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான லேண்டு. இந்த லேண்டு சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன், ஸ்கெட்சு இல்லை டாக்குமெண்ட்டு எது வேணாலும் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்டு வாங்கணும் இல்லை விற்கணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக நம்மளோட நம்பரை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷனுக்கு வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நல்ல ஒரு நீர்வளமான லேண்டுங்க. ஸோ எந்த ஒரு தண்ணி பிரச்சனையும் வராது. நல்ல ஒரு சூப்பரான லேண்டு, நீர்வளமான லேண்டு. நல்ல சரிசமமாக இருக்கும். லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மேடும் இல்லைங்க, டவுனும் இல்லை. லேண்டு ஒரே சரிசமமாக இருக்குங்க. சூப்பரான லேண்டு. நம்ம இதே மாதிரியே ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.